ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். மஷ்ரூம் ஆம்லெட் டோஸ்ட் செய்கிறதுக்கு நான் இப்போ ப்ரெட்டில் வெண்ணெய் போட்டு டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு நான் பொடியாக நறுக்கின வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதக்கணும். நான் உருளைக்கிழங்கு துருவி வச்சுருக்கேன். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கின அப்புறம் நம்ம துருவின உருளைக்கிழங்கு அதில் போட்டுடலாம். இப்போ உருளைக்கிழங்கு நல்லா வதக்கலாம். உருளைக்கிழங்கு நல்லா வதங்கின அப்புறம் நான் மஷ்ரூமை பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கேன். நல்லா வதக்கணும் உருளைக்கிழங்கு. உருளைக்கிழங்கு வதங்கிடுச்சு. நம்ம பொடியாக நறுக்கின மஷ்ரூம் இதில் சேர்த்துக்கலாம். மஷ்ரூம் நல்லா வதக்கணும். இப்போ நான் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இப்போ சில்லி ஃப்ளேக்ஸ் கொஞ்சம் போட்டுக்கலாம். மிளகுத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். ஜீரகத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். இப்போ நல்லா வதக்கணும். நம்ம மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். இப்போ ஊறிக்காய் கொஞ்சம் போட்டுக்கலாம். இப்போ நம்ம கிளறலாம். இப்போ ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம தேவையான அளவு எடுத்து ஒரு கிண்ணத்தில் போட்டுக்கிட்டு 2 முட்டை ஊற்றி அடிச்சுக்கலாம் நல்லா. இது கூடவே நம்ம உப்பு மிளகுத்தூள் போட்டுக்கலாம். இப்போ இது நல்லா கிளறிக்கலாம். நம்ம நல்லா கலந்துக்கலாம். ஸ்பூனில் கலந்துட்டு நம்ம அதை கடாயில் ஊற்றி எடுத்துடலாம். தவாவையும் போட்டுக்கலாம். இப்போ நம்ம கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு இந்த கலந்த முட்டையை அதில் ஊற்றிடலாம். சீஸ் துருவி போட்டுக்கலாம். நம்ம துருவி போட்டு நல்லா வெந்த அப்புறம் திருப்பி போட்டுக்கலாம். இந்த தவாலையும் போட்டு எடுத்துருக்கேன். கூடவே நம்ம டோஸ்ட் பண்ண ப்ரெட்டை வச்சு சாப்பிடலாம். ஸோ அவ்வளோதான் நம்மளோட மஷ்ரூம் ஆம்லெட் டோஸ்ட் ரெடி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.